لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய உவமை அரங்கத்தின் சிறப்புமிக்க நடுவர் அவர்களே, அரங்கத்திலே பல உதாரணங்களை சொல்ல இருக்கின்ற சக பேச்சாளர்களே, எம் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆடியன்ஸ்களே, அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை சமர்ப்பித்து என்னுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, பொதுவாக மக்களிடத்திலே ஒரு கருத்தை பதிவு செய்கின்ற பொழுது அது மாதிரி இது மாதிரி என்று எக்ஸாம்பிள் உதாரணங்களை சொல்லி விளக்குகின்ற பொழுது அந்த கருத்து, அந்த விஷயம் மக்களுடைய உள்ளத்திலே பச்சை மரத்திலே ஆணி அடித்ததை போன்று பதிந்து விடும். இதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே உதாரணங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த உதாரணங்களை பற்றி சிறப்பித்தும் அல்லாஹ் சொல்லுகிறான், வதில்கல் அம்சாலு நத்ரிபுஹா லின்னாஸ். இந்த சிறந்த உதாரணங்களை, இந்த சிறந்த ஊமைகளை மக்களுக்காக நாம் எடுத்து காட்டுகிறோம். வமா யாஸ்கிலுஹா இல்லல் ஆலிமூன். இந்த உதாரணங்களை கற்றறிந்தவர்களே அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். உதாரணங்களை சொல்லி விளக்குவது மக்களுக்கு மிக அதிகமாக பயன் தரக்கூடிய வகையிலே இருக்கிறது. கற்றோர் கல்லாதோர். கற்றோரை பற்றி அரிஸ்டாட்டில் இப்படி உதாரணம் சொன்னார், அல் ஆலிமு கல் முஸவ்விரி. ஒரு கற்றவர் ஓவியரை போன்றவர். எப்படி ஓவியர் தன்னுடைய ஓவியத்தின் மூலமாக மக்களிடத்திலே ஒரு சிறந்த கருத்தை போய் சேர்க்கின்றாரோ, அதுபோன்று ஒரு கற்றவர் ஓவியத்தை போன்று இருக்கக்கூடியவர், அவர் மக்களிடத்திலே ஒரு ஆழமான கருத்தை போய் சேர்த்து விடலாம். இன்றைக்கு நாம் பத்திரிகையிலே பார்க்கிறோம், ஒரு ஓரமாக ஓவியம் வரைந்திருப்பார்கள். அந்த ஓவிய படம் என்பது நமக்கு ஒரு ஆழமான கருத்தை உணர்த்தும். அரிஸ்டாட்டில் அவர்கள் கல்லாதவரை பற்றி உதாரணம் சொன்னார், வல் ஜாஹிலு கஸ்ஸூரத்தி ஃபில் ஜிதாரி. கல்லாதவர் சுவற்றில் இருக்கக்கூடிய படத்தை போன்றவர். அந்த படம் கொஞ்ச நேரம் பார்ப்பதற்கு ரசனையாக இருக்கும், அதற்கு பிறகு ரசனை இருக்காது. இது போன்றுதான் கல்லாதவர் எப்பொழுதுமே ரசிக்கப்படக்கூடியவர் அல்ல என்று மிக அழகாக இந்த ஓமானத்தின் மூலமாக சொல்லி காட்டியிருக்கிறார். அல்லாமா அபு ஹாசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கற்றோரை பற்றியும் கல்லாதாரை பற்றியும் அழகான உதாரணம் சொன்னார்கள். அல் ஆலிமு மஸலுல் பினா. கற்றவர் ஒரு கட்டிடத்தை போன்றவர். கட்டிடம் எப்படி பாதுகாப்பு தருகிறதோ, கண்ணியம் தருகிறதோ, ஒரு வீடு வச்சிருந்தா, ஹஜ்ரத் மாதிரி சொந்த வீடு வச்சிருந்தா எவ்வளவு கண்ணியம், எவ்வளவு மரியாதை. அது மாதிரி கற்றவர் ஒரு கட்டிடத்தை போன்றவர். வல் ஜாஹிலு கர்ருக்காசி. ஆனால் கல்லாதவர் மடைய, அவர் சுமைகளை தூக்கக்கூடியவரை போன்றவர். அந்த கட்டடம் கட்டும் போது செங்கல் மண்ணெல்லாம் தூக்கிட்டு போவாங்கல்ல, அது மாதிரி சுமை தூக்கக்கூடியவரை போல என்று அல்லாமா அபு ஹாசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சொல்கிறார்கள். சுமை தூக்கக்கூடியவர் என்றுமே சிரமத்தில் தான் இருக்கிறார். அவருக்கு பேரே சுமை தூக்கக்கூடியவர் தானே, பேரிலே சிரமப்படக்கூடியவர் என்று இருக்கிறார். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றவருக்கு ஏராளமான உதாரணங்களை எடுத்து காட்டினார்கள். அதிலே சிலதை பார்ப்போம்.
அல் உலமாஉ சுருஜுல் அஸ்மினா, கற்றவர்கள் காலத்தின் விளக்குகள் என்றார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி விளக்குகள் நமக்கு வெளிச்சத்தை தந்து நமக்கு தெளிவை தருகிறதோ, அதே போன்று கற்றவர்கள் நம்முடைய காரியங்களுக்கு விளக்கத்தையும் தெளிவையும் தரக்கூடியவர்கள். எவ்வளவுதான் கண் பார்வை தெரிஞ்சாலும் இரவு நேரத்தில் விளக்கம் போட்டாத்தே நம்ம வேலையாகும். அப்ப விளக்கு இல்லாம நம்ம எதுவும் செய்ய முடியாது. பகல்லையே விளக்கு தேவைப்படுது. இன்னைக்கு அந்த அளவுக்கு கண் பார்வை போச்சு. சாஹிபே ரஸானா அவர்கள் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் அழகாக உதாரணம் சொன்னார்கள். அல் ஆலிமு கல் பத்ரி வல் ஜாஹிலு கல் கவாக்கிபி. கற்றவர் பௌர்ணமியை போன்று பரிபூர்ணமான ஒளி பெற்றிருக்கிறார், கல்லாதவர் நட்சத்திரங்களை போன்றிருக்கிறார் என்று அவர் வர்ணிக்கிறார். 1000 நட்சத்திரங்கள் சேர்ந்தாலும் ஒரு பௌர்ணமியை போன்று ஆக முடியாது. அதுபோல கற்றவருக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது என்று சாஹிபே ரஸானா அவர்கள் அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். மேலும் சொல்கிறார், கற்றவர் எப்படிப்பட்டவர், கல்லாதவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கற்றவர் கடல் ஓரத்திலே இருக்கக்கூடிய ஊற்றை போன்றவர். அதனுடைய துளையிலிருந்து சுவையான நீர் வருகிறது. ஆனால் கல்லாதவர் கடலை போன்றவர், அதனுடைய தண்ணி உப்பாக இருக்கிறது. ஆக கற்றவர் ஒரு ஊற்றை போன்று சுவையான நீரை சமூகத்துக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் என்று சாஹிபே ரஸானா அவர்கள் மிக அற்புதமாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், அல் ஆலிமு கல் ஜவ்வாதி வல் ஜாஹிலு கல் பகீ. ஒரு கற்றவர் கொடையாளியை போன்றவர், பணத்தை அல்ல அறிவை கொடுத்து கொண்டே இருப்பார். அழியாத செல்வம். அழியாத செல்வம். பணம் கொடுத்தாலும் அழிஞ்சிரும். இன்னைக்கு பணம் இருக்கும், கொடுப்போம், நாளைக்கு கொடுக்க முடியாது. ஆனா கல்வி எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கலாம், அள்ளி வழங்கிக் கொண்டே இருக்கலாம், குறையாது. ஆனால் வல்ஜாஹிலு கல் பகீலி, மடையர் இருக்கிறாரே அவர் கஞ்சரை போன்று. கஞ்சை இருக்கான 2 வகையா இருக்கான். கஞ்சன் ஒன்னு அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டான், இன்னொரு கஞ்சை இருக்கானே தனக்கே செலவழிக்க மாட்டான். சண்டைக்கு போனாலும் வெறுங்கையோடு போவான், திரும்பி வரும்போது வெறுங்கையோட வந்துருவான். இவன் பேரு மகா கஞ்சன். ஆக மடையர் இருக்கானே அவன் ஒரு கஞ்சனை போன்றவன் என்று சாஹிபே ரஸானா அவர்கள் அழகாக சொல்லி காட்டினார்கள். மேலும் சொல்கிறார்கள், அல் ஆலிமு யஅரிஃபுல் ஜாஹில லிஅன்னஹு கான ஜாஹிலா வல் ஜாஹிலு லா யஅரிஃபுல் ஆலிம லிஅன்னஹு கான லம் யகுன் ஆலிமா. ஒரு கற்றறிந்தவர் கல்லாதவரை அறிந்துடுவார். ஏன் தெரியுமா? ஏற்கனவே அவர் கல்லாதவராக இருந்தார், பிறகுதான் கற்றவராக இருக்கிறார். ஆனால் ஒரு மடையர் ஆலிமே அறிய மாட்டார், ஆலிமுடைய அந்தஸ்தை புரிய மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் ஆலிமாக இல்லை, அவர் கற்றவராக இல்லை என்று மிகவும் எச்சரிக்கையாக சாஹிபே ரஸானா அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கற்றவருடைய ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டினார்கள். மௌத்துல் ஆலிமி மௌத்துல் ஆலமி, கற்றவரின் மரணம் அகிலத்தின் மரணத்தை போல என்று சொன்னாங்க. சில இடங்களில் தஷ்மீரியாருக்கு போக போட்டு அது முபாலக்கானின்னு சொல்லி ரஃபாயிஸ்ல சொல்லுவாங்க, மிகைப்படுத்தி சொல்ற காணி. சிங்கத்தை போல என்று சொல்வதை விட சிங்கமே என்று சொல்வது. அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகைப்படுத்தி சொன்னார்கள், அறிஞரின் மறைவு அகிலத்தின் மறைவே என்று சொன்னார்கள். நேற்றைக்கு கூட மிகப்பெரிய ஒரு அறிஞர் இந்த உலகத்தை விட்டு மறைந்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த பகுதியிலே கல்வி மறைந்திருக்கிறது, விளக்கம் மறைந்திருக்கிறது என்று பொருள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்து ஸுமருடைய 9வது வசனத்திலே கற்றவர்களையும் கல்லாதவர்களையும் பற்றி இப்படி சொல்லுவான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல் லதீன லா யஅலமூன். நபியே நாயகமே, உலக மக்களுக்கு சொல்லுங்கள், கற்றவரும் கல்லாதவரும் சமமாக முடியுமா? கற்றவரும் கல்லாதவரும் சமமாக முடியுமா என்று அல்லாஹ் கேள்விக்குறியிலே விட்டுட்டான். நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க.
திருவள்ளுவர் அழகாக ஒரு குரல்ல கற்றவரையும் கல்லாதவரையும் ஊமைப்படுத்தி சொல்லி இருக்கிறார். அத்தோடு நான் முடிக்கிறேன். பெல் அடித்து விட்டார்கள். ஒரு ஸ்கூல்ல பிள்ளைகள்கிட்ட சார் கேட்டாராம், பலகுரல் மன்னன் யார்? அப்ப ஒரு மாணவர் எழுதி சொன்னாராம், பலகுரல் மன்னன் திருக்குறள் தான், பலகுரல் மன்னன் திருவள்ளுவர் தான். எப்படா சொல்ற? அவர் தான் 1330 குறள் சொல்லியிருக்கார், அவருக்கு தான் பல குறள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி காமிச்சாங்க. அவர் அழகாக அந்த குறளிலே சொல்கிறார், கண் உடையவர் என்பவர் கற்றோர், முகத்து 2 புண்ணுடையவர் கல்லாதார். அப்ப கற்றவர் ஒரு ஆலிம் முகத்திலே உண்மையிலே 2 கண்ணு வச்சிருக்கார். ஆனா கல்லாதவர் அவர் கற்கவில்லை என்று சொன்னால் அவர் யதார்த்தமா முகத்தில் 2 புண்ணத்தை வச்சிருக்கிறாரு. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பயனும் இல்லை, எந்த பலனும் இல்லை என்று கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் திருவள்ளுவர் அழகான ஓமையை எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த ஓமைகள் மூலமாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைந்த பலனை தந்துள்வானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.